श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. முன்னாடி என்ன பார்த்தோம்? இது மாதிரி உபாயம் மோட்சத்துக்கு எது அப்படின்னு கேட்டா அது பக்தி தான். அந்த பக்திங்கிற உபாயம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது ஞான விசேஷம். அது ஞான விசேஷம், அதுவும் ஞான விகாச விசேஷம் சுவாமி சாதிக்கிறார். பாஷ்யக்கார இடத்துல அதுதான் ஞானத்தினுடைய ஒரு விசேஷ நிலை அப்படின்னு சொன்னோம். அது கூட எப்படி இருக்கும்? பிரீதி ரூபமா இருக்கும். பிரீதி ரூபமனு தியானம், அத ஸ்நேகபூர்வமனு தியானம் பக்தி ரித்யபிதீயதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அர்த்தம் அது. அதையும் பார்த்துட்டோம். அது அதனால அப்படிப்பட்ட நிரதிசய பிரீதி ரூபமான பக்தி தான் மோட்சோபாயமாக இருக்கு. அதனால எனக்கு மோட்சம் வேணும். மோட்சம் வேணும்னா அதுக்கு எது சாதனம் அப்படின்னு சொன்னாக்கா பக்தி அப்படின்னு சொன்னோம். அப்ப பக்திக்கு எது உபாயம் அப்படின்னு கேள்வி வரும். பக்திக்கு எது உபாயம் அப்படின்னு கேட்டாக்கா இது நம்ம சித்தாந்தத்துக்கே ஒரு விஷயம். வர்ணாசிரம தர்மங்கள் தான் கர்மாக்கள். அந்த கர்மாக்களை வச்சுட்டு நாம பண்ணணும். அது வர்ணாசிரமம் முதலான தர்மங்கள். இப்போ சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். அதுக்கப்புறம் பாண்டித்யம்னு ஒண்ணு சொல்றோம். பால்யம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். சமதமாதிகள் அதையும் சொல்றோம். இது அத்தனையும் நமக்கு சேர்ந்து இருக்கணும். அதுல வர்ணாசிரம தர்மங்கள் பிரதானமா அங்க வகிக்கிறது. இப்போ பாஸ்கராச்சாரியரோ யாதவ பிரகாசாச்சாரியரோ அவ என்ன பண்ணினா அப்படின்னாக்கா கர்மாவையும் சேர்ந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கறது அப்படின்னு அவ சொன்னான். கர்மாவும் பக்தி யோகமும் சேர்ந்து மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னான். அதே மீமாம்சகன் என்ன பண்ணா கர்மாவே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதே அத்வைதிகள்லாம் என்ன பண்ணாக்கா கர்மாவே வேண்டாம், கர்மாவே இல்லாமல் நமக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னுட்டு அத்வைதிகள் சொல்றார். இன்னும் சில பேர் கர்மா பண்ணுங்கோ, ஆனால் அந்த கர்மாவுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது என்னன்னாக்கா ஒரு யோகினியை சம்பாதிச்சு கொடுக்கும். இப்ப சந்தியாஹீனஹா அசுச்சிஹி அனர்ஹா சர்வகர்மசு அப்படின்னுட்டு ஸ்மிருதி சொல்றது. அதாவது சந்தியாவந்தனம் பண்ணாம நாங்க என்ன தர்மத்தை பண்ணாலும் என்ன பெரிய கர்மாவை அனுஷ்டிச்சாலும் பலன் இல்லை. சந்தியாவந்தனம் பண்ணாதான் மேல காரியத்துக்கு நமக்கு யோக்கியதை வருது. ஆகையினால கர்மாக்களை பண்ணுங்க, அது என்னன்னா யோகிதா சம்பாதனார்த்தம் தான் அப்படின்னு சொல்ற. ஆனால் பெருமாளுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்க கர்மயோகத்தை முதல்ல அனுஷ்டியுங்கோ. கர்மயோகத்தை அனுஷ்டிச்சாக்கா அது நமக்கு மனசுத்தியை கொடுக்கும். மனசுல இருக்கக்கூடிய கல்மஷங்கள் எல்லாம் வெளியேற்றிடும். அந்த கல்மஷங்கள் எல்லாம் போயிடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு ஞானமானது உற்பத்தி ஆகும். அதன் பேர்ல ஞான யோகத்துல பிரவர்த்திக்கலாம். ஞான யோகத்துல பிரவர்த்திச்சாக்கா ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும். அதாவது சுத்த ஆத்மா நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரிக்கலாம். அது ஆயிடுத்துன்னு இந்த ரெண்டு கர்மயோகம் ஞான யோகத்துக்கு அங்கமா இருக்கு, இந்த ரெண்டும் பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கும். அதனாலதான் நம்ம பாஷ்யக்காரர் சாதிச்ச விஷயம் இது என்ன அப்படின்னாக்கா முதல் 6 அத்தியாயங்கள்னால பிரதம ஷட்கம் அதுல கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டும் சொல்லப்பட்டது. அடுத்த 6 அத்தியாயத்தினால 7, 8, 9, 10, 11, 12 அதுல பக்தி யோகத்தை சொல்றேன். கடைசி 6 அத்தியாயங்கள்னால இந்த சொல்லப்பட்ட கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அவைகளை விசாரிச்சு அதனுடைய சுரூப சோதனம் பண்ணி நல்லா விசாரம் பண்ணி பிரமாணம் உபதேசிக்கிறார் அப்படின்னா நம்ம பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்கார். கீதார்த்த சங்கரத்துல அதான் சாதிச்சிருக்கார். ஆள வந்தார். அததான் சாஸ்திர சந்திரிகையில சுவாமி விளக்கமா சாதிக்கிறார். ஆகையினால கர்மா அங்கமாக இருக்கு. கர்மா அங்கமாக இருந்துட்டு அது
நமக்கு பக்தி யோகத்துல கொண்டு போய் விடுறது ஞான யோக துவாரா அப்படின்னு சொல்றோம். அங்க தாத்பரிய சிந்திக்கையில ஒரு விஷயம் சொல்ற, எதுக்கு கர்மயோகம் பண்ணணும், நேர ஞான யோகத்துல நேர பொறுத்து சொல்லாமே அல்லது பக்தி யோகத்திலே நேர பொறுத்து சொல்லாமே அப்படின்னு சொன்னாக்கா தாத்பரிய சிந்திக்கையில பரியாசம் பண்ற சுவாமி. என்ன பரியாசம் பண்றேன்னா, இதை வேற மாதிரி ரகா ஒருத்தன் வீடு கட்ட ஆரம்பிச்சா, வீடு கட்ட ஆரம்பிக்கிச்ச கான்ட்ராக்டர் பேசினார். இவர் கேட்கிறார், எஜமானர் கேட்கிறார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எவ்வளவு ஆகும்? 18 லட்சம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எவ்வளவு ஆகும்? 12 லட்சம் ஆகும். செகண்ட் ஃப்ளோருக்கு 8 லட்சம். அப்போ கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேணாம், செகண்ட் ஃப்ளோர் வண்டி கட்டி கொடுத்துரு எனக்கு. இத சுவாமி அது சௌதம் அப்படின்ற பதப்பிரயோகத்தை சொல்றார். முதல் சௌதம் ரெண்டாவது சௌதம் வேணாம், மேல் சௌதத்தை கட்டி கொடுன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு கர்மயோகம் ஞான யோகம் வேண்டாம்னு சொன்னாக்கா அப்படின்னு பரியாசம் பண்ற. அத சொல்லூர் சுவாமி இந்த மாதிரி சாதிப்பார். அதனால ஒருத்தர் தாத்பரிய சிந்திக்கையில இருக்கு 2ஆம் அத்தியாயத்தை. ஆக நாம படிப்படியாதான் போகணும், படிப்படியாதான் போகணும். எவனு ரூபன் இந்த படிப்படியா எனக்கு வேண்டாம், நேரம் நான் ஞான யோகத்திலே பிரவர்த்திப்பேன்னு சொன்னாக்கா அவன் மித்யாச்சாரஸ்த உச்சதே அப்படின்னு பெருமாள் சொல்றார் 3ஆம் அத்தியாயத்துல. அவன் பொய்யான ஆச்சாரம் அவனுடையது. உண்மையிலேயே அவனுக்கு ஆச்சாரம் இல்லை, அவனுக்கு எதுவும் பண்ண தெரியல. தியானம் பண்றேன்னுட்டு கண்ண மூடின்னு உட்காந்துன்னு சொல்லுவாங்க, மனசுக்குள்ள விஷயங்கள் தான் போகும். அதே கர்மயோகத்தை அனுப்பிச்சு ஞான யோகத்தை அனுப்பிச்சாதான் இந்திரிய நிக்கிறவங்கலாம் ஒரு கடைசியா சொல்லிட்டு போறேன். அதனால கர்மா இல்லாம இதெல்லாம் வராது. சூத்திரக்காரன் என்ன பண்ற, 3ஆவது அத்தியாயம் 4ஆம் பாதம், அதுக்கு அங்கபாதம்னே பேரு. அந்த அங்கபாதம் கொஞ்சம் முதல் அதிகரணமே புருஷாத் போதசப்தாதி பாதராயினா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 20 சூத்திரங்கள். இந்த 20 சூத்திரங்கள் இருக்கிற ஒரே அதிகரணம் அதுதான். மீதி உபயலிங்காதிகரணம் 15, ஞாதிகரணம் 14 இப்படிதான் இருக்கும். இந்த 20 சூத்திரங்கள்னால கர்மாக்கள் அங்கமா இருக்குது. கர்மாவை அங்கமாக உடைய இந்த இது இருக்கே வித்யை, அதுதான் புருஷார்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார் சூத்திரக்காரர். அது சொல்லிட்டு அதன் பிறகு சொல்றார் சர்வாபேட்சாத்து யஜ்ஞாதி சுதே, இது ஒரு சூத்திரம். அதன் பிறகு இன்னொரு விஷயம் சொல்றார், விகிதத்வாச்ச ஆசிரம கர்மாபி அப்படின்னு சொல்றார். சமதமாதி பேதஸ்யா ததா விதத்விதேஹே ததங்கதயா தேஷாமுப்யவஷ்யாமுக்தேயத்வாத் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது என்னன்னு அர்த்தம், சர்வாபேட்சாச்ச யஜ்ஞாதி சுதே அப்படின்னுட்டு பிராமணாக விதிரந்தி சமேதம் வேதானவசனேன பிராமணாக விதிரந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு பதம் இருக்கு. அந்த பிரம்மத்தை எப்படி அறிந்து கொள்கிறார்கள் அப்படின்னாக்கா யஜ்ஞத்தினால, யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேனம் பதம் இருக்கு. அநாசகேனம்னா உபவாசம்னு ஒரு அர்த்தம் பண்ணிருக்கா, அல்லது பலத்துல இச்சை இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கா. இத மாதிரி வாக்கியம் இருக்கு அங்க. இப்போ யஜ்ஞாதி சுதே அப்படின்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி அங்கங்கள் இல்லாம போக முடியாது. அங்க நிறைய விசாரம் எல்லாம் பண்றிருக்க பாஷ்யக்காரர் சுதப்பிரகாசிகாச்சாரியர் சுவாமி தேசிகன் அதிகரண சாராவளி, அது மாதிரி இதுல சபதூஷணி, அதுல இந்த விவிதிரந்தின்னு ஒரு பதம் இருக்கு. விவிதிரந்தின்னாக்கா உபாசனம் பண்ணுவதற்கு விரும்புகிறார்கள் அப்படின்னு அர்த்தம், அல்லது அறிவதற்கு விரும்புகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி அர்த்தம் பண்றா. அதை உண்டுதான். அப்போ ஆசை வருது பாருங்க, எனக்கு பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது பிரம்மத்தை உபாசிக்க வேண்டும் அப்படின்னு ஆசை வருதே, அந்த ஆசைக்கு ஒண்டிதான் கர்மா அங்கமா இருக்குமே தவிர்த்து ஆசையை உற்பத்தி பண்ணும். வித்யைக்கு கிடையாது, வித்யைக்கு கிடையாது அப்படின்னுட்டு. ஏன்னா அந்த விவிதந்தின்னு வச்சு அவா சொல்ற அத்வைதிகள். அதற்கு சுவாமி என்ன சொல்ற, பாஷ்யக்கார ஒருத்தன் சொல்றான், ஒரு குதிரை இருக்குது, ஒரு குதிரை ரொம்ப அழகா இருக்குது,
பிரம்மாண்டமா கம்பீரமா அற்புதமா இருக்குது. அதை பார்த்த உடனே இவன் என்ன சொன்னா, அங்க ஒரு வாக்கியம் அஸ்வேன ஜிகமிஷதி அப்படின்னு ஒரு பதம் சொல்றான். வாக்கியம் அஸ்வேன ஜிகமிஷதி, அஸ்வேன கச்சதின்னு சொல்லணும். ஆனா என்ன சொன்னா அஸ்வேன ஜிகமிஷதி அப்படின்னு ஒரு பதப்பிரயோகம் பண்றான். அஸ்வேன ஜிகமிஷதினாக்கா குதிரைய பார்த்த உடனே குதிரையோட செல்ல வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறான் அப்படின்னு வருது. குதிரையோட சொல்ல வேணும், போகணும் அப்படின்னு ஆசைப்படுறான்னுட்டு. அதுக்கு சுவாமி பாஷ்யக்காரர் என்ன கேட்கிற, இப்போ குதிரையோட போகணும்னு ஆசை வருதுன்னாக்கா, அப்போ குதிரையில போறதுக்கு ஆசை வருதே, அதுக்கு வேண்டிதான் அந்த குதிரை சாதனமா, போறதுக்கும் சாதனமா இருக்கா இல்லையா? அது அந்த குதிரையில நம்ம பிரயாணம் பண்ணணும், பிரயாணம் பண்றதுக்கும் சாதனமா இருக்கு. ஒரு சைக்கிள் இருக்கு, இல்ல ஓட்ட வண்டி இருக்கு, படபடன்னு சப்தம் வருது, ஒழுங்கா ஓடாது, பிரேக் இல்ல, இது இல்ல, லைட் இல்ல, படல் இல்லை அப்படின்லாம் அது இல்லைன்னாக்கா யாருக்குமே அதில் போக பிடிக்காது. அதே வண்டி நன்னா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த வண்டிய பிரயாணம் பண்றதுக்கு ஆசை வரும், பிரயாணம் பண்றதுக்கும் அது சாதனமா இருக்கும். இப்போ பிரயாணம் பண்றதுக்கும் சாதனம், ஆசை வர்றதுக்கும் சாதனம். பிரயாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை வருது பாருங்க, அதுக்கும் சாதனமா இருக்கு. இத பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல. அஸ்வேன ஜிகமஷதி அப்படின்னு அந்த மாதிரிதான் யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அந்த விவிதிரந்தின்றது எல்லாத்திலையும் அன்வயிக்கிறது. வேதனம் உபாசனம், அந்த உபாசனத்துல இச்சை வரணும், அந்த இச்சைக்கும் சாதனம் கர்மா. அந்த மாதிரி அந்த வேதன உபாசனம் இருக்கே, உபாசனத்துக்கும் சாதனம், உபாசனத்துல ஆசை வரணும், அதுக்கும் இந்த கர்மாவானது சாதனமா இருக்கு. அந்த உபாசனத்தை அனுஷ்டிக்கணும், அதற்கும் சாதனமா இருக்கு. சரி, அப்படியான வெறும் விதந்தின்னு சொல்லிட்டு போலாமே, அதை விட்டுட்டு எதுக்கு விவிதிரந்தின்னு சொல்றது இது அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா, அங்க சுகப்பிரகாசிக அதிகமான சாராவளி ரெண்டு இடத்துலயுமே சாக்கித்த இப்ப நிதித்தியாசித்தவியான்னு சொல்றோம். நிதித்தியாசித்தவியான்னா தியானம் பண்ண ஆசைப்படுறது அப்படின்னு அர்த்தம். இது என்ன அர்த்தம் அதுக்குன்னா, அதை வச்சுட்டு சுகப்பிரகாசிகளையும் சாராவளியிலையும் சமாதானம் சாதிக்கிறார். சுகப்பிரகாசிகாச்சாரும் சரி, தேசியனும் சரி. என்ன சமாதானம்னா, நம்ம உபாசனம் பண்றதுன்னு இருக்குதே, அந்த உபாசனம் பண்றது கடனேன்னு பண்ணக்கூடாது. தலையெழுத்தே இதை பண்ணாதான் பண்ணுவான் அப்படின்னு பண்ணக்கூடாது, ஆசைப்பட்டு பண்ணணும். எந்த கிரியையை நம்ம பண்ணினாலும் சரி, ஆசைப்பட்டு பண்ணினான்னா தான் அது மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், நல்ல பலனை கொடுக்கும், ஒரு நிம்மதியை கொடுக்கும். நம்ம ஏனோதானோன்னு பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன கிடைக்கும்? அதனால இந்த சன் பிரத்யம் இருக்கு, விவிதிரந்தி ஜிகமிஷதி அப்படின்னு ஆசைப்பட்டு இப்ப பண்ணணும். எந்த காரியத்தையுமே ஆசைப்பட்டு பண்ணணும்னாக்க இது உபாசனமாச்சே. எனக்கு சொன்னமே, பெருமாளை பார்த்தா ஒரு ஆனந்தம் வருதா இல்லையா மனசுல, அந்த சந்தோஷம் வருதோ இல்லையோ, இந்த பெருமாள் நம்ம சரிக்கு நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குதே அப்படின்னு ஒரு ஆசை வருதோ இல்லையோ. ஆண்டவன் முக்திநாத்த எவ்வளவு போடுறோம், கேட்டதுலேயே மனசு உறுத்தின்றது. முத்தானி ஆண்டவனை கேட்டா, ஆமா போறேன், ஏப்ரல் மாசம் 8ஆம் தேதி போறதா இருக்கேன் அப்படின்னு சாய்ச்சாரு. எனக்கு மனசுல ஆசை வருது, உடம்புல தெம்பு இருக்குமான்னு தெரியல, ஆசை வரணும். அந்த ஆசை போய் அப்படியே போனா என்ன அப்படின்ற தைரியம் வரல, அங்கதான் போயிட்டு போறோம். முக்தி கஷேத்திரம் கொஞ்சம் நிறைய போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுட்டு போலாமே, வராது. ஆனா அந்த ஆசை வரணும், அந்த ஆசை போகணும். இதுவா இருந்தாலும் எந்த கர்மாவை அனுஷ்டிச்சாலும் ஆசைப்பட்டு அனுஷ்டிக்கணும். அதுலயும் உபாசனத்துல அப்படிதான் பண்ணணும். அதுக்கோசரம் விவிதிரந்தி அப்படின்னு சொல்லிச்சு. இப்படி அங்க நிறைய சூத்திரங்கள் பாஷ்யக்காரர் சாய்க்கிறார். விகிதத்வாச்ச ஆசிரம கர்மா அபி அப்படிங்கிற, வெறும் கர்மாவை அனுஷ்டிச்சா போறோம், அந்த பிரம்ம வித்யக்கு எந்த கர்மாவோ அதை பண்ணுங்க போறோம். வெறும் ஆசிரம கர்மாக்கள்லாம் வேணாம். ஆசிரம கர்மான்னா என்ன அர்த்தம்னா, யாரா இருந்தாலும் சரி, புருஷாலோ ஸ்திரீகளோ யாரா இருந்தாலும் அவாவா வர்ண தர்மங்களை அனுஷ்டிக்கணும், அவாவா ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும். வர்ண தர்மங்கள்னாக்கா பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரால் அப்படின்னு வர்ணங்கள் சொல்றோம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்ன்ற இருக்கிறோம்.
அதனால இந்த 4 விதமான வர்ணங்கள், அந்த வர்ணபேதம் இருக்குது, அந்தந்த வர்ணத்துக்கு ஏற்ற அனுஷ்டானத்தை பண்ணணும். சுதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவக அப்படின்னுட்டு அங்க சுதர்ம சப்தத்துக்கு அபாவா யோகத்தை பண்ணுங்கோ அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கா. அது இவ்வளவு தூரம் கொண்டு வரலாம். தன் கடமையை தான் பண்ணணும், தன்னுடைய தர்மத்தை தன்னுடைய ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு. அதனால ஆசிரம தர்மங்கள் எப்பொழுதும் அனுஷ்டிச்சுட்டே ஆகணும். அதனாலதான் ஆரம்பத்திலேயே விஞ்ஞாபிச்சேன், அது சந்தியாகினா அசுஜிகி அனர்ஹா சர்வகர்மசு அப்படின்னு. அதனால சந்தியாவந்தனம்ன்றது ஆசிரம தர்மம், அதை அனுஷ்டிச்சே ஆகணும். அத மாதிரிதான் உபாசனம், அக்னிஹந்தானம், நித்தியாக்னிஹோத்திரிகள், இது நித்திய கர்மாவோ எதுவா இருந்தாலும் அது வர்ண தர்மங்கள். அது மாதிரி ஆசிரம தர்மம், சன்னியாசி தர்மம் சன்னியாசியால் தான் அனுஷ்டிக்க முடியும், அவர் தான் பண்ணணும். கிரகஸ்த தர்மத்தை கிரகஸ்தம் தான் அனுஷ்டிக்கணும், பிரம்மச்சாரி தர்மத்தை பிரம்மச்சாரி தான் அனுஷ்டிக்கணும். அவாவாளுக்கு வேண்டிய ஆசிரமம் இருக்கு பாருங்க, அந்தந்த ஆசிரமம் அந்தந்த ஆசிரம தர்மத்தை அவாவா அனுஷ்டிக்கணும். இன்னொருத்தர் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மத்தை இன்னொருத்தர் அனுஷ்டிக்க கூடாது. ஒரே ஒரு உதாரணம், சாஸ்திர தீபிகையில மீமாம்சகால் இது பண்றா, காம்சிய பாத்திர நியாயவத் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாஸ்திர தீபிகையில பார்த்தசாரதி மிஸ்ரர் மீமாம்சாகன் புத்தர். அதாவது காம்சிய பாத்திர போஜன நியாயம்னு ஒரு வச்சனம். அது என்னன்னாக்கா, எந்த பாத்திரத்துல யார் சாப்பிடுறது அப்படின்னு கேள்வி வரைச்சு, இது சாப்பிடுறது இப்ப எல்லாம் இலை போட்டு சாப்பிடுறோம். ஆனால் ஆன்மீகங்கள் எல்லாம் சொல்லச்சு பாத்திரத்துல சாப்பிடுறதுக்கு தான் சொல்றது, போஜன பாத்திரம் சொல்ற. சுவாமி சுவாமி என்ன வியாக்கியாக்காரன், ஒரு ஆச்சாரியர் இருக்க, அவர் எதுல சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டாக்க, தங்க பாத்திரத்துல சாப்பிடலாம், வெள்ளி பாத்திரத்துல சாப்பிடலாம், அத மாதிரி பித்தளை பாத்திரம் காம்சிய பாத்திரம் அதுலயும் சாப்பிடலாம். இது ஆச்சாரியருக்கு நியமம் கிடையாது, எந்த பாத்திரத்தினாலும் சாப்பிடலாம் அப்படின்றது ஆச்சாரியா. அதே பிரம்மச்சாரி சிஷ்யன் இருக்கான் பாருங்க, வித்தியார்த்தி, சிஷ்யனுக்கு என்ன நியமம் அப்படின்னாக்கா, காம்சிய பாத்திரத்துல தான் சாப்பிடணும், காம்சிய பாத்திரத்துல தான் சாப்பிடணும் அது அப்படின்னுட்டு சிஷ்யனுக்கு நியமம். ஆனா சிஷ்யனுக்கு என்ன ஆசைன்னாக்கா, ஆச்சாரியர் எப்படி அனுஷ்டிக்கிறாரோ அது மாதிரி தானும் அனுஷ்டிக்கணும்னு ஆசை. அவர் 3 மணிக்கு தீர்த்தாமாடுறாரா பிராம முகூர்த்தத்துல, தானும் போய் அது மாதிரி தீர்த்தாமாடணும் அப்படின்னுட்டு சிஷ்யனுக்கு ஆசை. சிஷ்யன் 1000 ஜபம் பண்றாருன்னு தானும் 1000 பண்ணணும், அந்த மாதிரி உனக்கு ஆசை சிஷ்யருக்கு. அப்போ ஆச்சாரியர் எந்த பாத்திரத்துல சாப்பிடுறாரோ அத மாதிரி பாத்திரத்துல தானும் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு சிஷ்யர். ஆனா இவருக்கு நியமம் என்ன, காம்சிய பாத்திரம் அந்த பித்தளை பாத்திரத்தை தான் சாப்பிடணும்னு நியமம் இருக்கு. இவர் ஆச்சாரியர் வெள்ளி பாத்திரத்தை சாப்பிடுறாரு, தங்க பாத்திரத்தை சாப்பிடுறேன்னுட்டு சிஷ்யனும் சாப்பிட்டேன்னாக்கா நியமத்தை மீறிட்டதா ஆயிடும், தர்மாதிக்கிரமம் வந்துடும். தன்னுடைய தர்மம் எதுவோ அந்த ஆச்சாரத்தை மீறிட்டார் அப்படின்னு வந்துடும். அதனால அவர் பண்ணக்கூடாது, இப்ப அவருக்கு ஆச்சாரியரோ வெள்ளி பாத்திரம் சாப்பிடுறேன்னு என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டு, அப்ப ஆச்சாரியருக்கு சிஷ்யனை கண்டா ரொம்ப பிடிக்கிறது, சிஷ்யருக்கோ ஆச்சாரியரை கண்டா பிடிக்கிறது. பாக்குறாரு ஆச்சாரியர், நமக்கு தான் எந்த பாத்திரம் வேணாலும் சாப்பிடலாம் இல்லையோ, சிஷ்யனுக்கு ஒண்டிதான நியமம், அதனால சிஷ்யனுக்கு பிடிச்சிருக்கே, அதனால தான் பித்தளை பாத்திரம் சாப்பிடுறாரு காம்சிய பாத்திரத்தை, அதை பார்த்துட்டு சிஷ்யரும் சாப்பிடுறாரு. அப்ப என்ன எடுத்து, சிஷ்யருடைய நியமமும் ரட்சிக்கப்பட்டது, சிஷ்யருடைய ஆசையும் பூர்த்தி ஆயிடுச்சு, ஆச்சாரியரும் அவருடைய இது என்னன்னா அனுஷ்டானம் சரியா போயிடுச்சு. இத சுரபலம் சுவாமி ஸ்மிருத்தியதிகரண விஷயத்துல இந்த நியாயத்தை உதாரிச்சிருக்கார், காம்சபாத்திரன் நியாயாத் அப்படின்னு எடுத்திருக்காரு அவர். இது காம்சபாத்திர போஜன நியாயம்னு இதுக்கு பேரு, மீமாம்சகால் அதை உதாரிச்சிருக்கார். இப்போ அதனால இந்த நியமத்தை எல்லாரும் அனுஷ்டிச்சாகணும், நியமத்தை மாறக்கூடாது. அவாவா ஆசிரம தர்மத்தை தான் அவாவா பண்ணணும். இப்போ சிஷ்யனா இருக்கிறவர் பிரம்மச்சாரியா இருப்பார், ஆச்சாரியர் கிரகஸ்தரா இருக்கலாம். அவர் கிரகஸ்தரா இருந்துட்டாருனாக்கா அவருக்கு அந்த சுரூபம் உண்டு, எதிரானாலும் சாப்பிடலான்னு. அதனால அவாவா ஆசிரம தர்மத்தை தான் அனுஷ்டிக்கணும். அதனால ஆசிரம தர்மத்தை மாற்றக்கூடாது,
அது நியத்தமா இருக்கணும். விகிதத்வாச்ச ஆசிரம கர்மா அப்படி அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால சூத்திரகாரன் என்ன சொல்லிட்டேன்னா, நீங்க வந்து நித்திய கர்மாவோ அல்லது நைமித்திக கர்மாவோ எதை பண்ணினாலும் பிரம்ம வித்தியைக்கு சேர்ந்து பண்றதா வச்சுக்கோங்க. அதையும் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, இதுதான் கர்மண்யேவாதிகாரத்தே மா பலேஷு கதாச்சன, பலத்தை எதிர்பார்க்காம தானே பண்ணணும். அதனால பலாபிசந்தி ரகிதமாய் இவன் அனுஷ்டிக்கணும். இந்த கர்மாக பலாபிசந்தி ரகிதமா அனுஷ்டிச்சாதான் இவனுக்கு எல்லாம் சபலமாகும். பலாபிசந்தி ரகிதமா பண்ணணும். பலாபிசந்தியில அவனுக்கு இச்சையே வரவும் கூடாது. இந்த படம் வேணும் அந்த படம் வேணும் எதுவுமே கூடாது. நம்ம சிவ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இன்னும் அற்புதமான ஒரு விஷயம் சொல்றோம். ஞாச தசகத்துல முதல்ல ஸ்லோகம், அகம் மத்ரக்ஷண பரஹா மத்ரக்ஷண பலம் ததா. நம்ம கர்த்தத்துவ தியாகம், அத மாதிரி கர்ம தியாகம், அந்த மாதிரி பல தியாகம், மூணுமே சாத்விக தியாகம் பண்ணிடணும். எதுவுமே எந்த கிடையாது. இதனுடைய கர்த்தாவும் அவனே, இதனுடைய கர்மாவும் அவனுக்கே, இதனுடைய பலனும் அவனுக்கே. அந்த மாதிரி சிந்தனை வரணும். அவன் ஸ்ரீபதேரேவேதி ஆத்மானம் சிவேத்புதக. அதனால சுரூப தியாகமும் பண்ணிடணும், கர்த்தத்துவ தியாகமும் பண்ணணும், கர்ம தியாகமும் பண்ணணும், பல தியாகமும் பண்ணிடணும். எதுவுமே நமக்குன்னு கிடையாது. இதுதான் சுவாமி பாஷ்யகாரன் திருவுள்ளமாக, பாஷ்யகாரன் கீதையில இருக்குது. 4ஆம் அத்தியாயத்திலாம் சாத்வித்தியாயத்தெல்லாம் பத்தி சாதிச்சிருக்காரு கீதா பாஷ்யத்துல. அதனால அதை கொண்டு சாத்விக தியாகம் பண்ணணும். அதனாலதான் ஒரு விஷயம் சொன்னோம், யஜ்ஞானதானேன தபசா அநாசகேனன்னு ஒரு பதம் இருக்கு. அநாசகேனாக உபவாசம் ஒரு அர்த்தம். ஏன்னா தபசுன்றது சன்னியாசிக்கும் வானப்பிரஸ்தனுக்கும் அது உண்டு. அநாசகேனன்றது சன்னியாசிகளுக்கு தான் பிரதானம். உபவாச தர்மம் அவளுக்கு அதிகம். உபவாசம் 8 கவலம் தான் சாப்பிடலாம். அவள் நிறைய சாப்பிடக்கூடாது, 8 கவலம் தான் சாப்பிடலாம். அவள் தன் கை எவ்வளவு பிடிக்குமோ 8 கவலம் ஒரு வேலை சரியாண்டவன் மாதிரி எழுந்துள்ள இருக்கணும், அப்படிதான் சொல்லிருக்காது. அதனால அவளுக்கு உபவாசம் அதிகம். அவளுக்கு அந்த தட்சிணாயன புண்ணியகாலம், அந்த மாதிரி உத்தராயண புண்ணியகாலம் வந்ததுன்னாக்கா அந்த 2 நாளும் அவளுக்கு உபவாசம் சொல்லிருக்கு. உபவாசம் தான் இருக்கணும். அடுத்த நாள் தான் அவள் சாப்பிடணும். அந்த மாதிரிதான் அவள் நேர்த்தி அதிகம், உபவாசங்கள் அவளுக்கு அதிகம். இது ஒரு மார்க்கம். இன்னொன்னு புனரத் பாஷ்யக்காரரும் அப்பைய தீட்சிதர் அவா பக்கம் 2 பேருமே அநாசகேன அப்படின்றதுக்கு உபவாசம் அர்த்தம் என்ன. இன்னொன்னு பலாபிசந்திரேன அப்படின்னு பண்றா. பழத்துல இச்சை இல்லாம இந்த கர்மாவை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்றா. அதனால பழத்துல என்னைக்கு இச்சை வரக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுடணும். அது ஏன் அப்படின்னா அத மாதிரி பண்ணினாத்தான் நமக்கு அல்ப விஷயங்கள்ல ஆசை வராது. அதை எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா நம்ம எது கேட்கிறோமோ அதுல ஒரு அம்சம்தான் கிடைக்கும். தேசியன் உதாரிக்கிறார், ஷரீராரோக்கியமர்த்தாம்ச போகாம் செய்வானுஷங்கிகான் ததாதித்யாயினாம் நித்தியம் அபவர்க்க பிரதோஹரிஹி அப்படின்னு. அபவர்க்க பிரதோஹரிஹி, மோட்சத்தையே கொடுக்கிறவன் அதுக்கு வேண்டி இதெல்லாம் தரமாட்டானா? எதுவுமே நமக்கு வேணும். கீதா பாஷ்யத்தை சாதிக்கும் பொழுது இப்ப காரிய தியாகம் பண்றான், காரிய இஷ்டி பண்ணான்னாக்கா அதோட பலன் என்ன? மழை பெய்யும். அந்த மழை பெஞ்சதுன்னாக்கா இவன் அவனுக்கு ஆசையே படக்கூடாது. அதனால அவன் இந்த காரிய திருஷ்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதான். ஏன் அப்படின்னாக்கா அவன் சந்தியாவனம் பண்ணணும், தீர்த்தம் பண்ணணும், சந்தியாவனம் பண்ணணும், மாத்தியானியம் பண்ணணும், எத்தனை காரியம் இருக்கு. அது ஜலம் இல்லாம பண்ண முடியுமா? ஜலம் இல்லாம பண்ண முடியாது. ஜலம் இல்லாம பண்ண முடியாததுனால அந்த ஜலம் தீர்த்தம் ஆகணுமே. அதுக்கோசரம் ஒரு உபாசகன் காரிய திருஷ்டி பண்ணா தப்பு கிடையாது. அந்த மாதிரி அன்னம் வேணும்னு பண்றான். அன்னம் போக்கியங்கள் வேணும். எதுக்கு போக்கியம்? நான் உடம்பு நல்லா இருக்கணும், எனக்கு ஆரோக்கியமா நான் இருந்தாதான் என் உடம்பு, அப்போ என்னால உபாசனத்தை அனுஷ்டிக்க முடியும்.
அப்பதான் எனக்கு உபாசனத்தை அனுஷ்டிக்க முடியும். அதனால அது சரீர ஆரோக்கியம் அர்த்தாம்சம். அந்த உடம்பு நல்லா இருக்கணும்னாக்கா அதுக்கு அர்த்தம் வேணுமே, வஸ்து வேணும், பொருள்கள் வேணும். அதெல்லாம் வேணும்னாக்க அதுக்கெல்லாம் கர்மாவை பண்ணணும். அது கூட எப்படி மோட்சத்துக்கோசரம் உபாயத்தை அனுஷ்டிக்கணும், அதுக்கு இதெல்லாம் நான் பண்றேன், அந்த சிந்தனை தான். அதே எனக்கு மழை வந்ததுன்னாக்கா நிறைய இது வரும் அப்படின்னு இல்லை. தீங்கின்ற நாளெல்லாம் மாதம் மும்மாறி, தீங்கின்ற நாள்லாம் திங்களும் மும்மாறி பெய்யுது. ஒவ்வொரு மாசமும் அங்க பெரியாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ற 9 நாள் மழை பெய்யுமா. ஒரு மாசத்துல முதல் 9 நாள் மழை பெய்யும், 10ஆம் நாள் மழை பெய்யாது. ஏன்னா அந்த ஒரு நாள்ல 9 நாள் பெய்ஞ்ச மழையை பூமி இழுத்துன்றோமா. திருப்பி 9 நாள் பெய்யும், அதுக்கப்புறம் ஒரு நாள் இழுத்துன்றோம், திருப்பி 9 நாள் பெய்யும், அதுக்கப்புறம் பூமி இழுத்துன்றோம். தீங்கின்றி நாடு எல்லாம் யாருக்குமே தீர்ந்து வரக்கூடாது. அந்த மாதிரி மாதம் மும்மாறி பெய்யுது. இது அரசனுக்கு போக்கின ஒரு மழை, செங்கோல் தவறாத அரசனுக்கு, அது மாதிரி ஒழுக்கம் தவறாத ஒரு அந்தணனுக்கு, அதனால பதிவிரதாசை கோதுறோம், அது ஒரு மாதிரி சொல்லிருக்கோம். இது அங்க வியாக்கியாக்காரா சொல்லிருக்கா. இதெல்லாம் எதுக்கு இந்த மழை பெய்யறதுன்னாக்கா, வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் ஆகிய நீராடு மகிழ்ந்து அப்படின்னு தான் அங்க இருக்கு. அதனால உலகினில் வாழ பெய்திராய் ஆழிமழை கண்ணா அப்படின்னு. ஆகையினால இத மாதிரி நம்ம உபாசனத்தை அனுஷ்டிக்கணும். உபாசனத்தை அனுஷ்டிக்கணும்னா அதுக்கு தேவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே அல்ப சுகத்துக்கோசரம் எதிர்பார்க்கவே கூடாது. அதனால பலாபிசந்திர இடம் கர்மாவை அனுஷ்டிச்சாக்கா அந்த கர்மா நமக்கு உபாசனத்துக்கு அங்கமா இருக்கும். அதனால இந்த மாதிரி பலத்தெல்லாம் எதிர்பார்க்காம, அதே மாதிரி பிராமண கஷத்திரிய வைஷ்யால் இவா தன்னுடைய வர்ண தர்மத்தை அனுஷ்டிக்கிறது. அதே மாதிரி ஆசிரமங்கள் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி இவா அவளுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கிறது. இப்படி பண்ணினோம்னாக்கா இந்த கர்மா என்ன பண்றதுன்னாக்கா நமக்கு சித்த சுத்தியை கொடுக்கறது. சித்த சுத்தி, மனசு கல்மஷம் இல்லாம ஆயிடும். ஏன்னா நம்ம பழத்தை எதிர்பார்த்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப மனசுல ஒரு ஆனந்தம் வருது. எத்தனையோ பேர் வீதியில போறா, எவ்வளவோ ஏழை பசின்னு கேட்கிறான், அவனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நிறைய சாதம் போடுறீங்க, அவன் திருப்தியா சாப்பிடுறான். அதே மாதிரி வஸ்திரம் ஒண்ணா வஸ்திரம் கொடுத்துடுறீங்கோ. அத மாதிரி தீர்த்தம் கேட்கிறான், தீர்த்தம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். இந்த மாதிரி கொடுத்தவன்னாக்கா அவன் வேட்டியை விட்டுட்டு மானம் காக்கப்பட்டதே. அத மாதிரி தீர்த்தம் பிராணம் காக்கப்பட்டது. அந்த மாதிரி அன்னமானது என்ன அப்படின்னாக்கா உடம்ப காப்பாத்துறது, ஜலம் பிராணனை காப்பாத்துறது. ஒரு சுபாஷித ஸ்லோகம் உண்டு, பிருத்திவியாம் திரீணி ரத்னானி ஜலம் அன்னம் சுபாஷிதம் மூடை பாஷாண கண்டேஷு ரத்னசப்த பிரயுஜ்யதே ரத்னசப்தோ விதீயதே அப்படின்னு இருக்கும். இந்த பூமியில 3 தான் ரத்னங்களே இருக்குதான். என்னென்ன ரத்னம் அப்படின்னா ஜலம் ஒண்ணு, தீர்த்தம், அன்னம் போஜனம் நம்ம சாப்பிடுறோமே அது, சுபாஷிதம் நல்ல வார்த்தைகள். ஆனால் மூடால் தான் ஒரு சாதா கல்ல பார்த்துட்டு இந்த ரத்னம்ன்ற அந்த ரத்னத்தை போட்டு என்ன பிரயோஜனம்? அது வெறும் உடம்புக்கு பாரமா இருக்கும். ஆனா இந்த ஜலம் இருக்கு பாருங்க, பிராணம் ரட்சிக்கும். அந்த மாதிரி அன்னம் இருக்கே அது சரீரத்தை ரட்சிக்கும். அது சுபாஷிதம் இருக்கு பாருங்க, நல்ல உபதேசங்கள், நல்ல உபதேசங்கள் நல்ல ஜீவனத்தையே நமக்கு கொடுக்கும், மானத்தோட வாழ்வாங்க. பிராணம் வாப்பி பரித்தியஜ்ய மானமேவ அபிபாலையே அனித்யோ பவதி பிராணமா மானம் து ஆ சந்திர தாரகம். இன்னைக்கும் சரி துரியோதனன் ராவணன் அப்படின்னு நமக்கு பிடிக்கல, கைகேயி மந்தர அப்படின்னா பிடிக்கல. அதே ராமன் பாண்டவாள் அப்படின்னு சொன்னா நமக்கு பிடிச்சிருக்கு. ஒரு சூர்பனக கைகேயெல்லாம் பிடிக்கல. அதே சுமித்ரா தேவின்னு சுமித்ரா தேவி நினைச்சு எவ்வளவு பெருமைப்படுறோம்.
சுமித்ரா தேவின்னு வச்சா எவ்வளவு பெருமைப்படுறோம். அந்த மாதிரி லோகத்துல நமக்கு நல்ல பேர் வரணும். கடைசி வரைக்கும் இருக்கிற பரியந்தம் நல்ல பேர் வாங்கிட்டோம்னாக்கா, மானத்தோட வாழ்ந்துட்டோம்னாக்கா அது காலாகாலத்துக்கும் இருக்கும் இல்லையா? அதனால இத மாதிரி இருக்கணும். ஆகவே இந்த தானம் நம்ம பண்றமே எதுவுமே எதிர்பார்க்காம பண்றோம். ஒருத்தருக்கு பண்ணினோம்னாக்கா அவன் திருப்தியா சாப்பிட்டு போனாக்கா நம்ம மனசுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இது புண்ணியம் எல்லாம் இல்ல, புண்ணியம் எல்லாம் நம்ம நினைக்கிறது இல்ல. அவன் நன்னா சாப்பிட்டான், அவன் நன்னா சாப்பிட்டு போனான், அந்த சந்தோஷம் நமக்கு போடும். அந்த எண்ணம் தான் நமக்கு வருதே தவிர்த்து இதனால எனக்கு என்ன புண்ணியம் வரப்போகுது, இதனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம் ஒரு பிக்ஷுகனுக்கு போடுறச்சு. ஆகையினால இந்த மாதிரி நம்ம பண்ற கர்மா பலத்தை எதிர்பார்க்காம எதை பண்ணினாலும் அது மனசுத்தியை கொடுத்துடுறது. மனசுத்தியை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஞான யோகத்துக்கு தானா போகும். ஆத்மாவோட முக்கியம், ஆத்ம சாட்சாத்காரம், அதுபோதும் பிரவர்த்திப்போம். இந்த சுத்தாத்ம ஸ்வரூபம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, சுத்தாத்ம ஸ்வரூபம் தெரிஞ்சதுனாலேயே நமக்கு இது வந்துடாது. அதுல கூட ஒரு அலுப்பு வந்துடும். நமக்கு கைவல்யம் இருக்கே, அது சுத்தாத்ம ஸ்வரூபத்தை அனுபவிக்கிறது. அது கூட நமக்கு மோட்சம் கிடையாது, அதையும் தள்ளிடணும். அசாரம் அர்த்தசாரம் சாரம் சார தரம் தெஜேத் அப்படின்னு சுவாமி சாதிச்சுட்டு போயிட்டார். சார நஷ்கர்ஷாதிகாரத்தை சார தரம் தெஜேத் அப்படின்னு கைவல்யத்தை கூட விட்டுடுங்க, அது தேவையில்லை. வேற என்ன வேணும்னா பஜேத் சாரதம் சாஸ்திரே. சாரதம் சாஸ்திரே, சாஸ்திரத்துல எது சாரதம்னா மோட்சம் தான். அந்த மோட்ச ரத்னாகர இவாமிர்தம். ரத்னாகரம்னாக்க சமுத்திரத்துக்கு பேர். சமுத்திரத்துல சமுத்திர மதனம் பண்ணினா என்னென்னவோ வந்தது, அமிர்தத்துக்கு எல்லாரும் சண்டை போட்டுட்டா. ஆனா உண்மையான அமிர்தம் பிராட்டி தான் அவதரிச்சார். உடனே பெருமாள் கல்யாணம் பண்ணிவிட்டு சாரம் சார தமம், சார தரத்தை விட்டு சாரத்தை விட்டு சார தமமான அமிர்தம் பிராட்டி, அது பெருமாளுடைய எல்லாரும் பார்த்துட்டு இருக்கலாம். பார்த்துட்டு இருக்கச்ச போய் பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல இது ஏன் இடம் அப்படின்னு உட்கார்ந்துட்டாவோ. என்ன அழகான விஷயம் அது. அப்படிவே உட்கார்ந்துட்டாவோ. அப்படியானாக்கா அதுக்கு வைசிஷ்டி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்குது. அதனால இதுதான் முக்கியம், சாரதமம். அதனால இந்த சாரதமமான மோட்சத்துல நமக்கு புத்தி போகும். கைவல்யத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி ஐதிக ஆமஸ்மிக அல்ப சுகங்களையும் விட்டுட்டு கடைசியில மோட்சத்துல போய் சேர்த்து விடுறது. ஸ்ரீமணத்துல பற்ற சாய்க்கிறார், ஐஸ்வர்யம் அக்ஷரகதியும் பரமம் பதம் வாழ் பிரிச்சுட்டார். ஐஸ்வர்யம் இந்த மாதிரி பணம் ஐஸ்வர்யங்கள், இந்த லௌகீகமான ஐஸ்வர்யங்கள். அக்ஷரகதியும் கைவல்ய அனுபவம். பரமம் பதம் வா, ஒருத்தன் கை கூப்பினா 3 பழத்தையும் கொடுத்துட்டாகும் பிராட்டி. கஸ்மைக்கு அஞ்சலிபரம் மகதேவி தீவிய எல்லாம் கொடுத்துட்டோம். அஸ்மைனு கிஞ்சு விஜிதம் கிருதமிச்சதாம்பை கிம் லட்சத்தை கதைய போய உதார பாவா. நீ உன்னுடைய ஔதாரியம் எவ்வளவு என்ன வசதியா இருக்குது அப்படின்னா கொண்டாடுற, அவ்வளவு தூரம் கொண்டாடுற சிவனத்துல. அதுதான் மாதாதேவி சுமதி பகவான் அப்படின்னு சாதிக்கிற பாட்டோம். அதனால கைவல்யம் கூட நமக்கு தேவையில்லை. பகவத் அனுபவம் வரைச்சே கைவல்ய அனுபவம் தானா வந்துடும். அதனால எந்த கர்மாவை பண்ணினாலும் பலத்தை அபேட்சிக்காம நாம பண்ணினோம்னாக்க நமக்கு சித்த சுத்தி வரும். சித்த சுத்தி வந்ததுன்னாக்கா தானா ஞான யோகத்துல பிரவர்த்திப்பான். அதுல இருந்து பக்தி யோகத்துல பிரவர்த்திச்சு இவன் மோட்சத்துக்கோதரம் உபாயத்தை அனுப்பிச்சுடுவான். அதனால இந்த கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்தியைக்கு அங்கங்களாக இருக்கு, அங்கங்களாக இருக்குது. அதுக்கு இவன் என்ன கேள்வி கேட்கிறா, சரி நீ அப்படி சொல்ற, இவ எஸ்ய தேவே பராசக்தி யதா தேவே ததா குரவ் தஸ்யைதே கதிதாக்கியர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனஹா அப்படின்னு ஸ்வேதாசுதரம் அது சொல்றது. ஸ்வேதாசுதரம் சொல்றது. இப்போ அங்க என்ன சொல்லிட்டு பகவானிடத்திலையும் அதே மாதிரியாகவே ஆச்சாரியனிடத்திலையும் யாருக்கு பக்தி இருக்குதோ அவனுக்கு
இதுவரையும் நான் சொன்ன விஷயங்களும் பிரகாசிக்கும், சொல்லாத விஷயங்களும் பிரகாசிக்கும். தஸ்யே ஏதே, ஏதே சொன்ன விஷயங்கள். அப்புறம் அகதிதா ஹியப்தாக நாங்க இது பிரிச்சுக்கணும். அது அத்தனையும் அவனுக்கு எல்லாம் இதுவாயிடும். அத்தாக பிரகாசந்தே, எல்லாம் பிரகாசிக்கும்னு சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தி இருந்ததுன்னா அந்த பக்தியினால ஞானம் தான் உற்பத்தி ஆகும்னு சொல்றது. மோட்சோத்பத்தி ஆகும்னு சொல்லலையே, ஞானம் தானே சொல்றது அங்க அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு சுவாமி என்ன சொல்ற, ஞானமோ தியானம், ஞானம், வேதனம், உபாசனம், பக்தி, அத மாதிரி வித்யை, இந்த மாதிரி எந்த வாக்கியத்தை சொன்னாலும் சரி, எந்த பதத்தை சொன்னாலும் சரி, இவைகள்லாம் பரியாய பதங்கள் தான். பரியாய பதங்கள் தான், அதாவது ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள். அந்த சொற்களா இருந்தா பதங்களா போயிடவே இவைகளுக்கு எல்லாம் தோஷம் கிடையாது. நீ ஞானம்னு சொன்னா கூட இது ஒரு உபாயத்துல தான் பரியாசிக்கும். அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம், இது ஞானத்தினுடைய அவஸ்தா விசேஷம், ஒரு நிலை, விசேஷமான நிலை. அதனால நீங்க ஞானமோ தியானமோ உபாசனமோ என்ன சப்தம் சொன்னாலும் சரி, ஏன் அது மாதிரி சொல்லணும்னாக்கா, இந்த விஜ்ஞாய பிரஜாம் குர்வீத அப்படின்னு ஒரு வாக்கியம். விஜ்ஞாய பிரஜாம் குர்வீத அப்படின்னு வாக்கியத்தை பாஷ்யக்காரர் லகு சித்தாந்தத்துல உதாரிக்கிறார். விஜ்ஞாய பிரஜாம் குர்வீதம் சொன்னாக்க, விஜ்ஞாய முதலில் அறிந்து கொண்டு, பிரஜாம் குர்வீத உபாசனத்தை அனுஷ்டிச்சிடணும். இப்ப விஜ்ஞா பிரஜா அப்படின்னா ரெண்டுமே ஒரே அர்த்தம் தானே. அப்படின்னா ஞானத்தை அறிந்து கொண்டு ஞானத்தை பண்ணாக்கா என்ன அர்த்தம் அது அப்படின்னு கேள்வி வருமே. அதனால அதற்கு சமாதானம் சொல்லும் பொழுது பிரஜாம் அப்படின்னாக்கா உபாசனம்னு அர்த்தம். அதே மாதிரிதான் எல்லாமே. விஜ்ஞாயன்னு அனுவாதம், அறிந்து கொண்டு, சிரவணம், அதுக்கப்புறம் மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம். முதல்ல ஆச்சாரிய முகமாக உபதேசத்தை வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு இது விஜ்ஞாய, அதுதான் சிரவணம். அதுக்கப்புறம் மனனம் பண்ணுங்க. ஆச்சாரியர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரியா இருக்கு, அது சர்டிபிகேட் கொடுக்கல. நம்ம யுக்திகளால் நமக்கு எத்தனை சந்தேகம்லாம் வருதோ அதெல்லாம் சந்தேகத்தெல்லாம் போக்கிக்கணும். போக்கிண்டு இது சரியா இருக்கு அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும். அதனால அதுக்கு மனனம். அதன் பிறகுதான் நிதித்தியாசனம்னு பேரு. ஆசைப்பட்டு மோட்சத்துக்கோசரம் உபாசனம் அனுஷ்டிக்கிறது. ஆகையினால ஞானம் அப்படின்னு சொன்னாக்க எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு. நேற்றைய சொன்னோம், ஆசை வந்தாலும் ஞானம், பிரீத்தி வந்தாலும் ஞானம், கோபம் வந்தாலும் ஞானம் தான், சுகம் வந்தாலும் ஞானம் தான், துக்கம் வந்தாலும் ஞானம் தான். அதெல்லாம் நிலைகள் தான், ஞானத்தினுடைய பல நிலைகள். அதுல பக்தி அப்படிங்கிறதும் ஒரு நிலையா இருக்கு. அந்த நிலையை கொண்டுதான் நாம சொல்றோம் அது. அதனால இந்த ஞான சப்தமோ தியான சப்தமோ உபாசன சப்தமோ வேதன சப்தமோ எல்லாம் அது மாதிரி பக்தியில தான் முடியும். பக்தியில தான் முடியும். அதுதான் பிரதிஷ்டையா இருந்தது. இது நியாயசுத்தமானது. இது அதனாலதான் உபாசீத வேத அப்படின்லாம் சொல்றது. வேதன்னா அறிந்து உள்ளதல் அர்த்தம். அது எவ்வளவு தூரம் போகணும்? உபாசன பர்யந்தம் போகணும். உபாசீத அப்படின்னாலும் அப்படிதான். அது நேற்றே சொன்னோம், நான் என் கிரகணியே நினைச்சுட்டு இருக்கேன், என் குழந்தையே நினைச்சுட்டு இருக்கேன், எங்க அப்பா அம்மாவையே நினைக்கிறேன் அப்படின்னும். அந்த மாதிரி இடத்துலாம் உபாசனம் அதுக்கு அர்த்தம் கிடையாது. வெறும் பிரீதியா நினைச்சுக்கிறோம், ஸ்மரிக்கிறோம், அவ்வளவுதான். அதே உபாசீத நிதித்தியாக இதெல்லாம் சொன்னோம்னாக்கா பரமாத்மாவை நினைச்சுக்கிறது. அதனாலதான் இது லட்சணம் சொல்லும் பொழுது மகனீய விஷயே, மகனீய விஷயே பிரீதி பக்தி அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். மகனீய விஷயே ரொம்ப வசந்த, அப்படி ஸ்லாகிக்கக்கூடிய ஒரு வஸ்து, அதுல ஒரு பிரீதி உண்டாகுது பாருங்க, அந்த பிரீதி தான் பக்தி அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுதான் சொன்னோம், நாரத சூத்திரத்தெல்லாம் பக்தி சூத்திரத்தெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு. அதனால
நீங்க எந்த சப்தத்தை சொன்னாலும் சரி, இந்த மாதிரி சப்தங்கள் இதெல்லாம் இதுல போய் முடியும். ஆனால் இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு, கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு. அது சாராவிட சாய்க்கும் பொழுது காரியே ஹேதௌஜ பக்தி அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ பாருங்க, நவவித பக்தின்னு சொல்றோம், சிரவணம் கீர்த்தனம் இதெல்லாம் சொல்றோம். இப்போ இவைகள்லாம் கூட பக்தி தானே, பக்தி யோகமும் பக்தி தானே. இப்ப இதுவும் பக்தி அதுவும் பக்தின்னா என்ன சொல்றது அப்படின்னா, இதெல்லாம் அங்க பக்தி. ஹேது காரியம்ன்றது இந்த ஹேத்துங்கிறது பக்தி யோகம் நமக்கு சித்திக்கணும். அதுக்கு ஸ்நானம் பண்ணுங்கோ, கீர்த்தனம் பண்ணுங்கோ, அது மாதிரி பாத சேவனம், இந்த மாதிரி நாம இதை பத்தி சொல்றது. இந்த இதெல்லாம் சாதனமா இருக்க, ஹேத்துவா இருக்கிறது. அதுக்கு காரியமா இருக்கிறது எது அப்படின்னாக்கா சாட்சாத் பக்தி யோகத்தை அடையிறது. அந்த பக்தி யோகத்தை அடையிறதுன்றது இந்த இடத்துல சொல்லப்படுது நாவவித பக்தி. இப்படி நாவவித பக்தியினால நாம அடைய போறது எது அப்படின்னாக்கா பக்தி யோகம், உபாசனம் அப்படின்னு அர்த்தம். அதனால சிறு சிறு பேதங்கள் இருக்கும், சிறு சிறு பேதங்கள் இருக்கும். ஒரேடியா பேதம் அது இதேதான் இது அப்படின்னு கிடையாது, இதேதான் அது அப்படின்லாம் கிடையாது. சின்ன சின்ன பேதங்கள் இருக்கலாம். அதுபோல வெறும் ஞானம் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த எல்லா சப்தங்களும் இது இதுல போய் முடிக்கணும், பக்தி யோகத்துல போய் முடிக்கணும். பாஷகாரர் லகு சித்தாந்தத்துல உபாசன பர்யாயத்வா பக்தி சப்தஸ்ய அப்படின்னு சாதிச்சிட்டார். உபாசனத்துக்கு பர்யாயம்தான் பக்தி சப்தம் அப்படின்னு சாதிச்சிட்டார். அங்க சுதப்பிரகாசிகர் சொல்லச்ச ஒருத்தன் கடம் கும்பம் அப்படின்னு சொன்னான். இப்போ கடம் கும்பம் அது மாதிரி ஹஸ்தக கரகான்னு சொல்றோம். ஹஸ்தக கரகான்னு ஒரே அர்த்தம் தானே, அந்த மாதிரி பர்யாயம் கிடையாது, அந்த மாதிரி பர்யாயம் கிடையாது. உபாசனம் பக்தின்றது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு, கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். நம்ம சொல்றோம் இல்லையோ பரபக்தி பரஜான பரமபக்தி அப்படின்லாம் சொல்றோம், கட்சித்திரையெல்லாம் சுவாமி சாதிச்சிருக்கார் பாஷகாரர், அந்த மாதிரி இது. அதனால இதெல்லாம் சமானார்த்தகமா இருந்தா கூட சில விஷயங்கள் இந்த இடத்துல வேறுபட்டு இருக்கும். அதனால எதுவும் தவறானது கிடையாது, அப்படிப்பட்டது. சரி, இதெல்லாம் எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது, எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறதுனாக்கா, அதாவது மீமாம்சக்கால் ஒரு விஷயம் சொல்லிருக்கா, பசுநாயஜேத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. பசுநாயஜேதன்னாக்கா பசு அப்படின்னாக்கா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், பசுன்னாக்கா கோ அப்படின்னு சொல்லுவோம், பசுமாடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மீமாம்சகால் என்ன பண்ணிட்டான்னாக்கா வேத வாக்கியத்தை கொண்டு பசு அப்படின்னாக்கா 4 கால்களை உடையவை பசு அப்படின்னு சொல்லிட்டார். 4 கால்களை உடையவை அப்படின்னாக்கா எத்தனை ஜந்துக்கள் இருக்கு, எத்தனை ஜந்துக்கள், அவைகள் அத்தனையுமே 4 கால் உடையது தானே. அதனால எல்லாம் 4 கால்களையும் உடையவைகள் தான் அவைகள். அதனால இப்ப எதை எடுத்துக்கிறது பசுநாயஜேத்தை அப்படின்னாக்கா, எரும் மாட்டை உட்காந்து யாகம் பண்ண முடியுமா, அல்லது பசு மாட்டை வெட்டி யாகம் பண்ண முடியுமா, இல்ல சிங்கம் 4 கால், புலி 4 கால், அது மாதிரி குரங்கு 4 கால், எத்தனை, எதை வச்சு வெட்டி யாகம் பண்றது அப்படின்னு கேட்டு வந்துருமே. அதுக்கு சாகோவா மந்திரவர்ணாத்துன்னுட்டு சாகபிஷ நியாயம்னு பேரு இருக்கு மீமாம்சையில, சாகபிஷ நியாயம். இந்த சாகபிஷ நியாயத்தை கொண்டுதான் நாராயண சித்தார்த்தமே நிர்ணயம் பண்ற. இதுல தத்துவம் தாகலா வரப்போகுது, தத்துவம் தாகலா இந்த இதுலயே நாயகத்தரத்துல வரும். மலையில ஐஷங்கர் எடுத்துள்ளப்போ அப்போ ஒரு மாத்து விவசாயம் ஒரு பீடாதிபதி அவரும் ஐஷங்கரும் சேர்ந்து நாராயண சித்தார்த்த விசாரத்தை பண்ணினான். அதுக்கு அடியனையும் போட்டிருந்தா, அவர் ஸ்ரீகாரன் சுவாமி தேவநாதன் சுவாமி கூட்டிருந்தார். நம்ம தேவநாதாச்சார சுவாமியும் சொல்லியிருந்தாருன்ட்டு, இப்போ நான் என் பிள்ளை கல்யாணம் நட முடியாது இப்போ அப்படின்ட்டு அடியன் கருணாகராச்சார சுவாமி, அப்புறம் சோகத்தூர் சுவாமி, கூத்தப்பாக்கம் ரங்கநாதன், நாங்க 4 பேர் ஸ்ரீவைஷ்ணவா, மாத்மால் ஒரு 4 பேரு அதை வச்சு நடந்துறாங்க. அப்போ இந்த சாகபக நியாயத்தை சொல்லி வச்சுதான் நாராயண சித்தார்த்தத்தை முடிச்சோம். அந்த இதுல வரும் பாருங்க வரதராஜ பஞ்சாஸ்திர
सामान्य बुद्धि जनकास्य सदादि शब्दाः तत्वांतर भ्रमकटस्य शिव आदिवाचः नारायणे त्वैकरीश वहन्त्यनन्यम् अन्नस्तवत्ति परिकल्पितम् ऐककण्ठ्यम् இப்போ ஆத்மா சத்து ஆகாசம் இத மாதிரி சில சப்தங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் சாமானிய சப்தங்கள், அவைகளும் சரி. தத்வாந்தர பிரமகத சிவாதி வாச்சா சிவன், கிரண்ய கர்ப்பன், ருத்ரன், சக்தி, ஸ்கந்தன், இத மாதிரிலாம் தத்துவாந்தரம், வேற தத்துவம். அதை போய் பரதேவத்தையா சில பேர் நினைச்சுப்பா. ஆனா இந்த அத்தனை சப்தங்களுமே இதெல்லாம் சாமானிய சப்தங்கள். அது விசேஷமான நாராயண சப்தத்துல முடியும். நாராயணே துவைகரீஷ வாந்தி அனன்யம் அன்வர்த்தவர்த்தி பரிகல்பிதம். சிவன் மங்களகரன் அர்த்தம். இவன் தானே மங்களானாஞ்ச மங்களம் அப்படின்னு சொல்றமே. அதனால எல்லா மங்களத்துக்கும் மங்களகரமானவன் இவன். இத மாதிரி அங்க சொல்லிருக்கு. இதுக்கு சாகபச நியாயம் தேர்றதுக்கு பசுநாய சேதன் சொன்னாக்க, நாலுகாலுடைய மிருகத்தை கொண்டு யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா, நாலு கால்னா எது வரும் அப்படின்னா சாகோவா. சாகம்னாக்கா வெள்ளாட்டுக்கு பேரு, வெள்ளாட்டுக்கு சாகம்னு பேரு. அந்த வெள்ளாட்டை கொண்டு யாகம் பண்ணணும்னுட்டு அங்க இருக்குது. சாகசிய உபாயா அப்படின்னுட்டு ஒரு வாக்கியம் இருக்கு, மந்திரவர்ணம் இருக்கு. அதை கொண்டு சாக சப்தத்தை கொண்டு வெள்ளாடும் பசு சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். இது சாகபச நியாயம் பேர். அந்த மாதிரி லோகத்துல உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். அந்த ஞானம் இருக்கிற சாதாரண பொது அறிவு அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க பிரஜா விஜ்ஞாய பிரஜாம் குர்வீத அப்படின்னா பிரஜா அப்படின்னு சொன்னாக்க அது விசேஷமான ஞானத்துல பரியவசிக்க முடியும். அது விசேஷமானது எது அப்படின்னாக்க உபாசனம் அர்த்தம். அதனால சாகபச நியாயத்தை கொண்டு இத மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு சாமானியோக்தி விசேஷத்துல முடியணும். அதுக்கு பசுநய வசதா அப்படின்னு சாதிக்கிற இதே விஷயத்துல இதுல ஆவர்த்தரிகரணத்தை 4வது அத்தியாயம் முதல் பாதத்துல ஆவர்த்தரிகரணம் அந்த 2 ஸ்லோகம் சங்கீதி சொல்லும். அதுக்கப்புறம் அதிகரணம் ஆரம்பம், அது 10 ஸ்லோகம் வரும். அதுல 2வது ஸ்லோகம் ஆரம்பத்துலன்னு பார்த்தா 4வது ஸ்லோகம். அதுல சொல்லிட்டு அங்க இந்த மாதிரி பசுநய வசதா அப்படின்னு அங்க சாதிச்சிருக்க சுவாமி தேசிகன் அதிகரண சாராவளியில. அதையே இங்கேயே எடுத்து சொல்றோம். ஆகையினால இப்ப என்ன ஆச்சு, இது வரையும் உபாசனம் அப்படிங்கிற பக்தி இருக்குதே, அதுதான் மோக்ஷோபாயமாக இருக்கும். அது நூற்றுக்கணக்கான ஸ்ருதிகள்னால சித்தமானது. அது பிரீதி ரூபமானது. அது பிரீதி ரூபம். பிரீதி ரூபமான ஞானம்தான். ஞானமே பிரீதி ரூபத்தை அடையிறது. அதற்கு எது அங்கமா இருக்கும், அதுக்கு உபாயமா இருக்கிறது எதுன்னாக்கா பலத்தை எதிர்பார்க்காம அனுஷ்டிக்கக்கூடிய கர்மாக்கள். அந்த கர்மாக்கள் வர்ணாசிரம தர்மங்கள் அவையெல்லாம் தான் அதுக்கு அங்கமாக இருக்கும். அதனால ஞானமோ தியானமோ உபாசனமோ வேதனமோ வித்யையோ எதுவா இருந்தாலும் எந்த சப்தமா இருந்தாலும் சமமான பலம், ஒரே பலம் தான் அவைகள். நீங்க விஜ்ஞாய பிரஜாம் குர்வீதன்னு சொன்னாலும் மோட்சம்தான் பலன், உபாசீதன்னு சொன்னாலும் மோட்சம்தான் பலன், வித்யாத் அப்படின்னு சொன்னாலும் மோட்சம்தான் பலன், வேதன்னு சொன்னாலும் மோட்சம்தான் பலன், தியாயித்தன்னு சொன்னாலும் மோட்சம்தான் பலன். அதனால சமமான பலன் இருக்கிறதுனால இந்த மாதிரி சாதாரண சப்தம் கூட விசேஷமான பக்தியை சொல்லக்கூடிய சப்தத்துல போய் முடிச்சிடும். அதனால உபாசனம் தான், பக்தி யோகம்தான் மோட்சத்துக்கு சாதனம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். பக்திர் முக்தேருபாயः ஸ்ருதிசதவிஹிதः சாததி பிரீதிரூபா தன்னிஷ்பத்யை பலேச்சாதி உபதிவிரஹிதம் கர்ம வர்ணாஸ்ரமாதேः ஞானத்யானாதிவாசாம் சமபல விஷயா சைவ யுக்தா பிரதிஷ்டா
सामान्योक्ति समान प्रकरण पठिता पर्यवस्ये विशेषे பாருங்க முக்தி பாயத்தை சொல்றேன் பக்திரேவ முக்தே உபாய பக்திதான் முக்திக்கு மோட்சத்துக்கு உபாயமா இருக்கு எப்படி ஏன்னா ஸ்ருதி சத விகிதா அநேக ஸ்ருதி சதம்ன்றது சாதாரண ஒரு எண்ணிக்கையை சொல்றதுக்கோசம் 100 தான் இல்லை நிறைய வாக்கியங்கள் அநேகமான ஸ்ருதி வாக்கியங்கள்னால ஸ்ருதிகள்னால விதிக்கப்பட்டிருக்கிறது உபாயன்றது பக்தின்றது ஸ்ரீலிங்கம் ஆனால் உபாயன்றதுதான் புல்லிங்கம் அதுதான் இங்க விதிக்கப்பட்டிருக்கு அதனால விகிதா ஸ்ருதி சத விகிதான்னு புல்லிங்கத்திலேயே ஆண்பாள்லயே பிரயோகம் பண்ணிட்டேன் சாச்ச அந்த பக்தி கூட பிரீத்தி ரூபா தீ நிரதிசயமான பிரீத்தி சாதாரண பிரீத்தி இல்லை என் குழந்தைகிட்ட வர்ற மாதிரி என் கிருஷ்ணகிட்ட வர்ற மாதிரி எங்க அப்பா அம்மாட்ட வர்ற மாதிரி இல்லை அது நிரதிசயமான பிரீத்தி ரூபம் அது அந்த ஞானம்தான் ஞானம்தான் இந்த இடத்துல பக்தின்னு சொல்லப்படுறது அதாவது சர்வபூத ஞானம் இருக்கே அதனுடைய ஒரு நிலை அவஸ்தா விசேஷம் தான் இது அதனால ஞானம்தான் பக்தி பக்தி தான் ஞானம் அது சரி முக்திக்கு உபாயம் வந்து பக்தின்னு சொல்லிட்டு மோட்சத்துக்கு பக்தி தான் உபாயம் அந்த பக்திக்கு எது உபாயம் அப்படின்னு கேட்டாக்க பலேச்சாதி உபதி விரகிதம் பல இச்சா பக்தி உற்பத்தி ஆகணும்னாக்கா பலம் முதலானவைகள்ல இச்சை வரதோ இல்லையோ அந்த உபாதி இருக்கக்கூடாது அந்த மாதிரி காரணத்துக்கோசரம் நம்ம கர்மாவை அனுஷ்டிக்க கூடாது பலத்துல இச்சை இல்லாம கர்மாவை அனுஷ்டிக்கணும் அப்படி நாம அனுஷ்டிச்சோம்னாக்க அந்த அது பேர் விட்ட என்னென்ன தர்மம் வர்ணாசிரம தர்மங்கள் வர்ணாசிரமாதே அதுதான் அந்த மாதிரி பண்ணணும் அதை பண்ணணும் வர்ணாசிரமாங்கும் போது அதாவது பிராமணத்தாரி வர்ணங்கள் இருக்கே அந்த வர்ணங்களுடைய கர்மா அது மாதிரி பிரம்மச்சரியாசிரமாயுடைய கர்மா அது இத மாதிரி பண்ணினோம்னாக்கா நமக்கு சித்த சுத்தி உண்டாகும் சித்த சுத்தி உண்டானாக்க பக்தி உற்பத்தி ஆகும் அதனால இதுல பிரயோகம் சரி இப்ப ஞான சப்தத்துக்கு தியான சப்தத்துக்கு ரெண்டுத்துக்குமே சமான அர்த்தம்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க ஆனால் அந்த ஞானத்தினால ஞான பக்தின்னு பண்ணாக்க அதனால ஞானம் தானே உண்டாகும் சொல்றது எஸ்ரேய பராபக்தின்னு அதனால அதுதானே வருது அதனால பக்திக்கு ஞானம்தான் பலன் அப்படின்னு வருது மோட்சம் பலன் இல்லையே அப்படின்னு கேட்ட ஆகும் அது தவறு அந்த ஞானம் கூட என்னது தெரியுமா மோட்சோபாயம் அர்த்தம் பொதுவா ஆச்சாரியர்கிட்ட பரம பக்தியோட இருக்கான் அப்போ அந்த ஆச்சாரியனுடைய பரமக்கிருப்பை அவன் பேர்ல பிரவகிக்கிறது அப்படி பிரவகிச்சதுன்னாக்கா அவன் ஞானத்தை அடைகிறான் எப்பேற்பட்ட ஞானம் உபாய விஷயகமான ஞானம் அதுக்கப்புறம் அந்த உபாயத்தை அனுஷ்டிச்சான்னு மோட்ச விஷயகமான ஞானம் வந்துடும் மோட்ச விஷயகமான ஞானம்னா அனுபூதி அதாவது நேற்று சொன்னவே உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு அதுவே கிடைச்சிடும் அதனால ஞானம் தியானாதி வாச்சாம் ஞானம் தியானம் உபாசனம் தங்களுக்கு சமபல விஷயா சமபல விஷயம் அதாவது சமமான படுத்தக்கூடிய விஷயங்கள் சமமான படம் விகல்பக அவிசிஷ்ட பலத்வாத் அப்படின்னு சூத்திரக்காரன் சாதிக்கிறது இந்த பிரம்ம வித்தியைகள்லாம் இருக்குதே அவைகள்ல எந்த வித்தியாவும் யாரும் நோட்டிக்கலாம் தார வித்தியோ வைஷ்ணவ வித்தியோ பஞ்சாக்னி வித்தியோ எந்த வித்தியா இருந்தாலும் சரி எவ்வளவோ பிரம்ம வித்தியைகள் அந்த பிரம்ம வித்தியில எந்த வித்தியை வேணாலும் அனுஷ்டிக்கலாம் ஏன் அப்படின்னாக்கா எந்த வித்தியை அனுஷ்டிச்சாலும் பலன் ஒண்ணுதான்னு விகல்பாதிகள் வரப்போகுது 3ஆம் அத்தியாயம் 3ஆம் பாகத்துல 25வது அதிகரணம் விகல்போ அவிசிஷ்ட பலத்வாது அப்படின்னு சூத்திரக்காரர் சாதிக்கிறார் அதனால அங்க வருது அதனால அந்த அதிகரணத்தை கொண்டு பார்த்தோம்னா என்ன விகல்பிதம் பலன்னா ஒரே பலனா இருக்கிறதுனால எதை பண்ணா என்ன நாராயணன் கோயிலுக்கு 4 பக்கம் ஆகுதுபடி வடக்கு வாசல் நுழைஞ்சாங்கன்னா தெற்கு வாசல் நுழைஞ்சாங்கன்னா கிழக்கு வாசல் நுழைஞ்சா என்ன போய் சேர போது மூலஸ்தானத்துல அக்னம் தெரிவிக்கிறது தான் அதனால எந்த வழியா இருந்தாலும் ஒரே இடத்துக்கு தானே போக போறோம்
அத மாதிரி இது பல வித்தியைகள் இருந்தாலும் எல்லாம் விகல்பந்தான். இது ஏன் அப்படின்னாக்கா சமபல விஷயா, ஒரே பலம் தானே. அதனால சைவ பக்திரேவ, பக்திதான் பிரதிஷ்டா, அதுதான் பரியவசாக பூமி, அதுதான் முடியறது. அதுதான் பக்தியில தான் பிரதிஷ்டிதமா இருக்கு இந்த அனைத்து சப்தங்களும், ஞான சுத்தம், தியான சுத்தம், உபாசன சுத்தம், இதெல்லாம் அப்படின்னு யுக்தா, அது சரியா நியாய சுத்தமா இருக்கு. ஏன்னா நம்ம அதை அனுபவிக்கிறோம் இந்த வாக்கியங்கள் எல்லாம். அதனாலதான் உபாசீத நிதித்தியாஸ்திரியா வேத ஞாத்வா இத மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. அதனால இதெல்லாம் பிரம்ம வித்தியை தான் சொல்றது, ஞான சப்தம் இவைகள் தான். அதனால அது தோஷமே கிடையாது. நீங்க சொல்ற வெறும் ஞானமே மோட்சத்துக்கு உபாயம் சொல்றதுலாம் இங்க அர்த்தமே கிடையாது. அத மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, சாமானியோக்தி. என்ன அப்படின்னாக்கா ஞானன்ற சப்தமும் தியானன்ற சப்தமும் வித்யன்ற சப்தமும் உபாசனத்தும் எல்லாம் ஒரே பக்தியை சொல்லணும்னு சொல்றீங்களே, அது எப்படின்னாக்கா சமான பிரகரணம் படித்த ஒரே பிரகரணம், அதாவது பிரம்ம வித்யா பிரகரணம். பிரம்ம வித்யா பிரகரணங்கள்ல இந்த மாதிரி சப்தங்கள்லாம் படிக்கப்பட்டிருக்கு. அது சாமானியோக்தி. சாமான்யமாக ஞானம் இதெல்லாம் சொன்னா கூட விசேஷே பரியவசியே, விசேஷத்துல முடியும். அதுக்குதான் சொன்னோம் சாகபுஷ நியாயம் அப்படின்னு சொல்றோம். இந்த சாகபுஷ நியாயத்தை கொண்டு பார்த்தாருனாக்கா எந்த சப்தமா இருந்தாலும் அதுலதான். அதனால நீங்க எதை உபாசனத்துக்கு சொல்லக்கூடிய எந்த சப்தமா இருந்தாலும் சரி, அத மாதிரிதான் முடியணும், பக்தியில தான் முடியணும். இது காரிய பக்தியோ அல்லது ஹேது பக்தியோ எந்த சப்தமா இருந்தாலும் கடைசியில அதுல போய் முடியணும். கொஞ்சம் கொஞ்சம் பேதம் இருந்தா கூட தவறு கிடையாது. ஆகையினால இதுதான் சரி. பெருமாள் சொல்ற பக்தியா துரண்யாதித்யா அகமயம் இதோர்த்தினா ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேற்றும் ச பரந்தபா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால இது பக்தியிலேயே பர்வ பேதங்கள், பக்தின்றதே பர்வ பேதம். அதுதான் நவவித பக்தி எல்லாம் சொல்றதுனா கூட அப்படி இருக்கு. அதுல பல விதமான பேதங்கள் ஒரு படிப்படியா போறது, ஒரேடியா வந்துடாது இல்லையா. அதனால அது சொல்றது. ஆகவே இது சொன்னது இதுதான், ஞான ரூபத்தை அடைந்த உத்கிருஷ்டமான விஷயத்துல உண்டாகக்கூடிய பிரீதி. அந்த பிரீதி தான் பக்தின்னு சொல்லப்படுறது. அது கர்மாக்களை, வர்ணாசிரம தர்மங்களை அங்கங்களாக உடையும், அங்கங்களாக உடைத்தாய் இருக்கும். அது அது ஏன் அப்படின்னா சமமான பலத்தை கூடியது. அதனால ஞான சுத்தமும் சரி தியான சுத்தமும் சரி பக்தியில தான் முடியுது. இதெல்லாம் பலத்தை எதிர்பார்க்காம பண்ற கர்மாக்கள், அப்படிலாம் பண்ணினாதான் இது நடக்கும். அதனால பக்தி தான் உபாயம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிச்சுட்டேன். இப்ப இந்த ஸ்லோகத்தை திருப்பி சேர்க்கலாம். பக்திர் முக்தேருபாய ஸ்ருதி சத விஹிதா சாததி பிரீதி ரூபா தன்னிஷ்பத்யை பலேத்யாதி உபதி விரகிதம் கர்மவர்ணாச்ரமாதே ஞானத்யானாதிவாசாம் சமபல விஷயா சைவயுக்தா பிரதிஷ்டா சாமான்யோக்தி சமான பிரகரண படிதா பரியவஸ்யே விதேஷே கவிதாக்கியகமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः. ஹரி